சபரிமலை துவாரபாலகர் பீட தங்க கவசத்தில் 4 கிலோ தங்கம் மாயமானதாக கூறப்படும் நிலையில் இந்த பிரச்சனையை கிளப்பி கேரள சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. சபரிமலை துவாரபாலகர் பீட தங்க கவசத்தை பராமரிப்பு பணிக்காக சென்னைக்கு கொண்டு சென்றபோது 4 கிலோ தங்கம் மாயமானதாக கூறப்படுகிறது. இதில் நீதி விசாரணை கோரி கேரள சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பதாகைகளை ஏந்தி அவையின் மையப்பகுதியில் திரண்டு கூச்சலிட்டனர். சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் விளக்கமளித்த போது பேரவை தலைவர் அருகே காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரண்டு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கையில் இடையூறு ஏற்பட்டது. കേരളത്തിലെ ഏറ്റവും ഗൗരവമുള്ള വിഷയങ്ങളാണ് സഭ ചർച്ച ചെയ്യുന്നത്. ആ ചോദ്യോത്തര വേള പോലും തടസ്സപ്പെടുന്നത് ശരിയായ രീതിയല്ല. അവശേഷിക്കുന്ന ഭാഗം റദ്ദ് ചെയ്യുന്നു. സഭാ നടപടികൾ അല്പസമയത്തേക്ക് നിർത്തിവെക്കുന്നു. அதீத பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு காஷ்மீரின் பண்டிபோரா பகுதி காணும் இடமெல்லாம் வெண்போர்வை போர்த்தியதைப் போல குளிர்கால அதிசய உலகமாக மாறியது. இதனால் வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் படேர்வா பகுதியில் மழை பெய்ததால் சாலையில் வெள்ள நீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. மழைக்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் குடைபிடித்தவாறு ரம்மியமான சூழலை அனுபவித்தனர். பூமியை நோக்கி இருக்கும் நிலவின் முகப்பு பகுதியை காட்டிலும் அதன் தொலைதூர பகுதி மிகவும் குளிர்ச்சியானது என சீன விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. நிலவின் தொலைதூர பகுதியை ஆய்வு செய்வதற்காக சாங்சிக்ஸ் என்ற விண்கலத்தை கடந்த ஆண்டில் சீனா விண்ணில் செலுத்தியது. அதன் ஆய்வு முடிவை இயற்கை புவி அறிவியல் என்ற இதழில் சீன விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர். அதில் நம்மால் பார்க்கக்கூடிய நிலவின் முகப்பு பகுதியை காட்டிலும் அதன் பின்புறம் உள்ள தொலைதூர பகுதி மிகவும் குளிராக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் நிலவின் உள்புறம் லாவாக்களால் உருவான பாறை படிவம் 1000 டிகிரி வெப்பநிலையில் உருவானதாகவும் அவை 2.8 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. நிலவின் முகப்பு பகுதியை காட்டிலும் தொலைதூர பகுதியானது 100 டிகிரி செல்சியஸ் உரைத்தன்மை வாய்ந்தது என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.